ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெரின் ரேடன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நாசா ஏர்லி மார்னிங் 3:30 வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6.3 மில்லியன் மைல்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு விண்கல்லை துல்லியமாக நாசா டாட் பாதையில் அனுப்பியிருக்காங்க. விண்வெளியில் விண்கல் ஒன்றை திசை மாற்றுவதற்காக டாட் எனப்படும் ஸ்பேஸ் கிராஃப்டை நாசா விண்ணுக்கு அனுப்பியிருக்கு. தற்போது அந்த டாட் ஸ்பேஸ் கிராஃப்ட் துல்லியமாக விண்கல்லில் மோதி வெற்றி பெற்றிருக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, விண்கல் திசை மாறியதா என்பதும் வரும் நாட்களில் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த வருடம் நவம்பர் மாதம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பல்கான் 9 ராக்கெட் மூலம் இது விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட நிலையில் இன்று இது விண்கல்லில் மோதியுள்ளது. பூமியில் 66 வருடங்களுக்கு முன்னாடி விண்கல் மோதியதில் டைனோசர்களோட இனமே அழிஞ்சிருக்கு. அந்த விண்கல் பூமி மீது விழுந்து அடுத்த நொடியே மிகப்பெரிய சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பல இடங்களில் பெரும் சுனாமிகள் கூட ஏற்பட்டிருக்கான். மலைகள் நொடியில் விழுந்து நொறுங்கவும் செஞ்சிருக்கு. மனித இனம் பின்பு தோன்றுவதற்கும் காரணமாகவும் இது அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த விண்கல்லை டைனோசர்களால் தடுத்து நிறுத்த முடியல. பூமியை நோக்கி வந்த விண்கல்லை டைனோசர்களால் திசை திருப்ப முடியாமல் போனதுனால அதுக்கான அறிவியலோ அப்போது இல்லை. இந்த நிலையில் தான் மனித குலம் என்ன பண்ணியிருக்கு, அப்படி ஒரு விஷயம் நடந்து இருப்பதற்கான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளது. நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, விண்கல் இருக்கும், விண்கல் பூமியில் மோதி பெரிய சேதங்களை ஏற்படுத்தும், பூமியை நோக்கி பெரிய விண்கல் வந்து விழும், மொத்த மனித குலமும் அழிஞ்சு போகிற காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். சில இடங்களில் இப்படிப்பட்ட விண்கல்கள் அணு ஆயுத ராக்கெட் கொண்டு தகர்ப்பதும் செஞ்சுருக்காங்க. அப்படி ஒரு விண்கல் தாக்குதலுக்கு தயாராகும் வகையில் தான் டாட் மிஷனை நாசா கையில் எடுத்திருக்கு. அதாவது பூமியை நோக்கி வரும் விண்கல்லை இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலம் தாக்க வச்சு அதன் திசையை திருப்பி விடுவாங்களாம். ஆனால் பூமியை நோக்கி ஒரு விண்கல் வரும் வரை காத்திருக்க முடியாது அல்லவா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பூமிக்கு அருகில் வேறு ஒரு விண்கல்ல மோதி நாசா தற்போது சோதனை செஞ்சிருக்கு. இந்த சோதனையின் முதற்கட்ட வெற்றியும் பெற்றிருக்கு. டாட் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் விண்கல் பாதை விளக்க சோதனை திட்டம். டாட் மிஷனின் படி பூமியிலிருந்து 6.3 மில்லியன் மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும் டிமார்ஃபஸ் என்ற விண்கல்லை நோக்கி தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இது பூமிக்கு மிக அருகில் இருக்கும் கொஞ்சம் ஆபத்தான விண்கல்லும் கூட. ஆனால் பூமியை மோதும் வாய்ப்பும் இது இல்லை. இந்த டிமார்ஃபஸ் அருகிலேயே இருக்கும் டிடிமாஸ் என்ற இன்னொரு விண்கல்லை சுற்றி வருது. அதாவது டிடிமாஸ் விண்கல்லுக்கு நிலவு போல் டிமார்ஃபஸ் சுற்றி கொண்டு வருது. நம்ம பூமியை நிலா சுற்றி வருது இல்லையா, அது மாட்டோம். இது பூமியிலிருந்து 6.3 மில்லியன் மைல் தொலைவில் இருப்பதால் பூமிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்னு நாசா சொல்லுது. இந்த 6.3 மைல் டிஸ்டன்ஸ் தொலைவில் இருக்கும் டிமார்ஃபஸ் விண்கல்லை தான் நாசாவின் டாட் ஸ்பேஸ் கிராஃப்ட் தாக்கியிருக்கு. கடந்த நவம்பர் மாதம் விண்ணில் அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் கலிஃபோர்னியாவிலிருந்து வெற்றிகரமாக சில நிமிடங்களுக்கு முன்னால் ஏவப்பட்டிருக்கு. பூமி வட்டப்பாதையை கடந்து இது வெற்றிகரமாக ராக்கெட்டிலிருந்து பிரிஞ்சு விண்கலை நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகிறது. இது பார்க்க பெரிய சைஸ் கோல்ஃப் மைதானம் போல் இருக்குமா. அந்த விண்கல் பார்க்க பிரமிட் அளவில் இருக்கும்.
இதை இன்றைக்கு காலையில் 5:30 மணிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. டிமாஃபஸ் அருகே போக போக அதை புகைப்படமாக டாட் வெளியிட்டிருக்கு. முதலில் மங்கலான டிமாஃபஸ் தெரிஞ்சிச்சான். அதுக்கப்புறம் டாட் அருகே செல்ல செல்ல டிமாஃபஸ் உருவம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இது நாசாவின் முதல் படை வெற்றி. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, டாட் ஸ்பேஸ் கிராஃப்ட் டிமாஃபஸ் விண்கல மையத்திலிருந்து மிக துல்லியமாக மோதியிருக்கு. இதன் மூலம் டிமாஃபஸ் எதிர்பார்த்தபடியே திசை மாற்றப்படும் என்றும் கூறுறாங்க. இது வெற்றியா இல்லை தோல்வியா? இந்த மிஷன் வெற்றி பெறணும்னா இன்னும் முழுமையாக அவங்களுக்கு தெரிய வரல. இது துல்லியமாக டிமாஃபஸை டாட் மோதிட்டு அது திசை மாறியதா என்பதும் சில நாட்கள் கழித்து தான் தெரியும். டிமாஃபஸ் விண்கல்ல சில மீட்டர்கள் திசை மாற்றுவதே இதன் நோக்கமாகும். 22,500 வேகத்தில் 690 கிலோ எடை கொண்ட டாட் விண்கலம் துல்லியமாக டிமாஃபஸை தாக்கியிருக்கு. அடுத்த சில வாரங்கள் டிமாஃபஸ் மற்றும் அதை சுற்றி டிடிமாஸ் இரண்டையும் ஆய்வு செஞ்சுவாங்க. டிடிமாஸை விட குறைந்த நேரத்தில் டிமாஃபஸ் சுற்றி வந்தால் அது சரியாக திசை மாற்றப்பட இருக்கும் என்று அர்த்தம். 2.5 நிமிஷ நொடிகளில் இருந்து 10 நிமிடம் வரை இதன் சுற்றுக்கால அளவு குறைந்து இருந்தால் டிமாஃபஸ் சரியாக திசை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பு $325 மில்லியன் ஆகும். இது வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் எதிர்காலத்தில் பூமியை நோக்கி விண்கல் வந்தால் அதை டாட் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலம் திசை மாற்றலாம் அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போது ஏவப்பட்ட டாட் ஸ்பேஸ் கிராஃப்டில் LICIA கியூப் என்ற சேட்டலைட் இருக்குது. டிமாஃபஸ் விண்கல்லை தாக்கி அதன் பாதையை டாட் ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி மாற்றுது என்பதை LICIA கியூப் சேட்டலைட் மொத்தமாக படம் பிடிச்சு பூமிக்கு அனுப்பிட்டுருக்கு. இதே சேட்டலைட்டை வரும் நாட்களில் மிஷன் மூலம் வெற்றி பெற்றதா என்பதையும் கண்டுபிடிக்க இருக்கிறாங்க. உலகிலேயே இதுதான் விண்கல் ஒன்றின் பாதையை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட முதல் திட்டமாக நாசா கொண்டாடிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.